மக்களுக்கு வந்து காசு பஸ்ஸுக்கு காசு வேணும்னு நாங்க வேணாங்கன்னு நாங்க வந்து பஸ்ஸுக்கு கேட்கல. நாங்க காசு கொடுத்து போறோம். அரிசி எனாமா நாங்க கேட்கல. எங்களுக்கு உள்ள நியாயப்படி அவங்க போடட்டும். அதெல்லாம் இலவசம் தரேன்னு இப்போ மாநகராட்சி ஆக்குனா நாங்க எப்படி ஆகுறது? அந்த அரிசியும் அந்த இதையும் வாங்கி நாங்க என்ன செய்ய முடியும்? 200 ரூபாய் வேலைக்கு போய் நீங்க அரிசி பருப்பு மட்டும் கொடுத்தா போதுமா? நாங்க என்ன செய்ய முடியும்? வரி எப்படி கட்டுறது? டவுல் சார்ஜ் போட்டீங்கன்னா வீட்டு வரியில இருந்து அந்த வரி இந்த வரின்னு போட்டீங்கன்னா நாங்க எப்படி பண்ண முடியும்? 200 ரூபாய் சம்பளத்துக்கு போய் அதுவும் போனாதான் போச்சு. உடம்பு சரியில்லைன்னா 1500 கேட்கறாங்க ஆஸ்பத்திரிக்கு போனா. நாங்க எதை கட்டு கொடுக்க முடியும்? எங்களுக்கு மாநகராட்சி ஆகக்கூடாது. எங்களுக்கு நாங்க கவர்மெண்ட்ல பஸ் காசு இல்லாம நாங்க வேணாம்னு சொல்லல. எங்களுக்கு அரிசி இலவசமா போடுன்னு சொல்லல. எங்களுக்குள்ள நியாயப்படி எங்களுக்கு மாநகராட்சி ஆகக்கூடாது. 1000 ரூபாய் பணம் கொடுக்கணும் யாரையும் கேட்கல. ரேஷன்ல அரிசி பிரின்னு கேட்கல. மக்கள் வைத்தா கொட்டாதீங்க. எங்களுக்கு வேண்டாம், மாநகராட்சி வேண்டாம். கலெக்டர் 10 பொம்பளைங்க தான் கலெக்டர், 100 சனம் தான் கலெக்டர். கலெக்டர் 7 மணில இருந்து உட்காந்துக்கிறேன். கலெக்டர் என்ன பண்றாரு? செத்து போயிட்டாரா? நியாயம் கிடைக்காதா? எங்களுக்கு பொம்பளைங்களுக்கு நியாயம் கிடைக்காதா? 10 பொம்பளைங்க சென்றா தானே கலெக்டர். 10 பொம்பளைங்க செல்லனா கலெக்டர் கிடையாது. அப்ப எங்களுக்கு நியாயம் கிடைக்க வரலன்னா நாங்க முழாத்தூள தூவப்படுவோம். எங்களை கைது செய்யுங்க. நியாயம் கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும். ஓட்டு போட்டா அப்படி கையெழுத்துக்கு மாறாங்க. ஓட்டு போட்டு முடிச்ச மாதிரி மக்கள் வயிற்றுல வவுத்துல அடிக்கிறாங்க. உங்க வவுத்துல அடிக்க எங்களுக்கு நேரம் கிடைக்காதா? நியாயம் கிடைக்கணும். இல்லன்னா முழாத்தூள தூவப்படும். கைது பண்றீங்களா பண்ணுங்க, கைது பண்றீங்களா பண்ணுங்க. எங்களுக்கு மாநகராட்சி வேண்டாம். மீறி பண்ணுனீங்கன்னா நாங்க போராட்டம் பண்ணுவோம். மக்களால தான் தொகுதியில உட்காரீங்க. மக்களே உங்களுக்கு ஒத்தாய்க்கலன்னா நீங்க எப்படி மக்கள்ல உட்கார வைக்கலன்னா நீங்க தொகுதியில உட்கார முடியும்? எங்களுக்கு நியாயம் வேணும், நியாயம் வேணும். இன்னும் வரணும்னா வந்திருக்கணும். இன்னும் வராத காரணம் என்ன? எங்களுக்கு இப்ப நியாயம் கிடைக்கணும். இன்னும் 1 மணி நேரத்துல வரலன்னா நாங்க என்ன நடவடிக்கை எடுப்போம்னு தெரியாது. சின்னதுரை வர சொல்லுங்க, வெளியில பஸ் வர சொல்லுங்க. ஏன் அடைச்சு வச்சிருக்காங்க? என்ன காரணம்? அவங்க வந்தா ஆகணும். இந்த இடத்துக்கு வந்தாதான் நாங்க இந்த இடத்தோட கலைவோம். நாங்க மாநகராட்சி கேட்டோமா? எத்தனை நாள் வந்தாலும் இன்னைக்கு ஏன் வரல? ஏன் அடைச்சு வச்சிருக்காங்க? உங்களை வர சொல்லுங்க, வெளியில ஆள வர சொல்லுங்க.